Swayam Prabha. Digital India. Educated India. இதுவரை dx by dt equal to ax என்ற linear system of first order differential equations கொடுக்கப்பட்டிருந்தால் அதில் மேட்ரிக்ஸ் A என்பதின் உறுப்புகள் ரியல் கான்ஸ்டன்டாக இருக்கும் பொழுது, மேலும் மேட்ரிக்ஸ் A இன் ஐகன் வேல்யூஸ் காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூஸாக இருக்கும் பொழுது இந்த சிஸ்டமின் தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்த்தோம். மேலும் அந்த தீர்வின் அமைப்பை கொண்டு இந்த சிஸ்டம் விவரிக்கும் அமைப்பின் இயக்கம் எவ்வாறு இருக்கும் என்றும் பார்த்தோம். இப்பொழுது அதை தொகுத்து இங்கு விரிவாக சொல்லலாம். அதாவது dx by dt equal to ax என்ற லீனியர் சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருந்தால், மேட்ரிக்ஸ் A என்பதற்கு காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூஸ் இருந்தால், அந்த காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூஸ் அக்கர் இன் கான்ஜுகேட் பேர்ஸ், அவை ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா என்பதாக இருக்கும். அவற்றிற்கு தொடர்புடைய ஐகன் வெக்டர்ஸும் இவ்வாறாகவே காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வெக்டர்ஸாக இருக்கும். அவற்றை நாம் வெக்டர் A ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பி வெக்டர் என்பதாக குறிப்போம். அப்பொழுது அவற்றின் தீர்வுகள் x1 of t, x2 of t என்பது காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு தீர்வுகளாக நமக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு ரியல் வேல்யூடு செயல்பாடுகள் தான் தீர்வுகளாக வேண்டும். எனவே அதனுடைய ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஆஃப் x1 of t எடுத்துக்கொண்டு அதை u of t, w of t என்று குறிப்பிட்டால், அப்பொழுது நமக்கு ரியல் பார்ட் ஆஃப் x1 of t is equal to u of t, அது e பவர் ஆல்ஃபா t இன்டு வெக்டர் A cos பீட்டா t மைனஸ் வெக்டர் B sin பீட்டா t என்று வரும். அதன் இமேஜினரி பார்ட் w of t என்பது e பவர் ஆல்ஃபா t இன்டு வெக்டர் A sin பீட்டா t பிளஸ் B cos பீட்டா t என்பதாக கிடைக்கும். இந்த ரியல் வேல்யூ தீர்வுகளை எடுத்துக்கொண்டு நாம் ஃபேஸ் பிளேனில் ட்ரெஜெக்டரிஸை வரைய வேண்டும். இப்பொழுது சில ஃபேஸ் போர்ட்ரேட்ஸை இந்த தீர்வுகளை கொண்டு அதில் உள்ள ஆல்ஃபா, வெக்டர் A, வெக்டர் B என்பவற்றை தேர்வு செய்து வரையலாம். அது எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை நாம் இப்போது விளக்கலாம். முதலில் வெக்டர் A, வெக்டர் B என்பதை ஃபேஸ் பிளேன் x1, x2வில் வரையலாம். அவைதான் இங்கு வரையப்பட்டிருக்கின்றன, வெக்டர் A, வெக்டர் B என்று. 3 வித்தியாசமான நிகழ்வுகளுக்கு இவை வரையப்பட்டிருக்கின்றன. அதாவது ஆல்ஃபா கிரேட்டர் than 0, ஆல்ஃபா ஈக்குவல் டு 0, ஆல்ஃபா லெஸ் than 0 என்பதற்கு வரையப்பட்டிருக்கின்றன இந்த வெக்டர்ஸ் A அண்ட் வெக்டர் B. பின்னர் நாம் இதனுடைய தொடர்புடைய தீர்வுகளை ஃபேஸ் டயக்ராமில் வரையலாம். ஆல்ஃபா பாசிட்டிவாக இருக்கிறது என்றால் t அதிகரிக்க அதிகரிக்க தீர்வுகள் ஸ்பைரல் அவுட்வர்டு. அதாவது இந்த ஃபேஸ் டயக்ராமை பார்த்தால் நமக்கு தெரிகிறது, ஆல்ஃபா கிரேட்டர் than 0 என்கிற பொழுது தீர்வில் e பவர் ஆல்ஃபா t என்ற காரணி இருக்கிறது. அதனால் t அதிகரிக்கும் பொழுது e பவர் ஆல்ஃபா t அதிகரித்து கொண்டே போகிறது, ஏனெனில் ஆல்ஃபா பாசிட்டிவாக இருக்கிறது. எனவே தீர்வு ஸ்பைரல்ஸ் அவுட்வர்ட் as marked in this diagram by this arrow. ஸ்பைரல் அவுட்வர்டாக செல்லுகிறது. இந்த ஆரிஜினை சுற்றி, ஆரிஜின் இங்கே கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் தி சிஸ்டம். ஸோ அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆரிஜினை சுற்றி இந்த தீர்வு வெளியே செல்கிறது. அதுவே ஆல்ஃபா லெஸ் தேன் 0வாக இருக்கும் பொழுது
e பவர் ஆல்ஃபா t என்ற காரணி தீர்வில் இருப்பதால் t அதிகரிக்க அதிகரிக்க ஆல்ஃபா நெகட்டிவாக இருக்கும் பொழுது இந்த தீர்வுகள் ஸ்பைரல் இன்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் திஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட் which is the origin. இப்பொழுது ரொட்டேஷன் டைரக்ஷன் என்ன என்று பார்த்தால் அது வெக்டர் பியிலிருந்து வெக்டர் ஏக்கு செல்லும் டைரக்ஷனில் இருக்கின்றன. அதே போல் இங்கேயும் வெக்டர் பியிலிருந்து வெக்டர் ஏக்கு செல்லும் டைரக்ஷனில் இருக்கின்றன. அது ஸ்பைரல்ஸ் இன்வர்ட்ஸ் when ஆல்ஃபா லெஸ் தேன் 0. அதுவே பியிலிருந்து ஏக்கு செல்லும் டைரக்ஷனில் இங்கு ஸ்பைரல்ஸ் அவுட்வர்ட்ஸ் when ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தேன் 0 என்பதாக கிடைக்கிறது. அதுவே ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 என்கிற பொழுது e பவர் ஆல்ஃபா t என்பது e பவர் 0 which is 1 என்று ஆகும். எனவே தீர்வுகளில் cos பீட்டா t sin பீட்டா t என்பதுதான் இருக்கும். அதனால் நமக்கு இந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 என்கிற நிகழ்வில் closed curves ஃபேஸ் போர்ட்ரேட்ஸ் ஆக கிடைக்கின்றன இந்த ஃபேஸ் பிளேன் x1 x2. அடுத்ததாக இப்பொழுது b இன் திசையை மாற்றி அப்பொழுது ஆல்ஃபா கிரேட்டர் தேன் 0 ஈக்குவல் டு 0 ஆல்ஃபா லெஸ் தேன் 0 என்பதுடன் தொடர்புடைய ஃபேஸ் போர்ட்ரேட்ஸ் எவ்வாறாக இருக்கின்றன என்று பார்க்கலாம். அப்பொழுது b இன் திசையை மாற்றினால் b என்பது இப்படி இருக்கிறது. இங்கு b இவ்வாறாக இருந்தது. b இன் திசையை மாற்றினால் அதன் திசை இந்த ஃபோர்த் குவாட்ரண்டில் இருப்பதாக வரும். அவ்வாறாக இங்கே மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால் BA என்ற வெக்டர்களை முதலில் வரைந்து விட்டு பின்னர் நாம் ஆல்ஃபா கிரேட்டர் தேன் 0 ஈக்குவல் டு 0 லெஸ் தேன் 0 என்கிற பொழுது தீர்வின் ஃபேஸ் போர்ட்ரேட் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அப்பொழுதும் பியிலிருந்து ஏ செல்லும் டைரக்ஷனில் இந்த ஸ்பைரல் செல்லுகிறது. அப்படி பார்த்தால் ஆல்ஃபா கிரேட்டர் தேன் 0 என்கிற போது e பவர் ஆல்ஃபா t as t increases. அதனால் இது பியிலிருந்து ஏ செல்லும் டைரக்ஷனில் சென்று இந்த ஸ்பைரல் கோஸ் அவுட்வர்ட் அவே ஃப்ரம் தி ஆரிஜின். அதுவே ஆல்ஃபா லெஸ் தேன் 0 என்று இருக்கிற பொழுது e பவர் மைனஸ் ஆல்ஃபா t என்ற காரணி இருக்கிற காரணத்தினால் அது t அதிகரிக்க அதிகரிக்க பியிலிருந்து ஏ செல்லும் டைரக்ஷனில் செல்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த ஸ்பைரல் ஆரிஜினை நோக்கி செல்லுகிறது. அதனால் இது ஸ்பைரல்ஸ் இன்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி ஆரிஜின். இவ்வாறாக தான் நாம் ஃபேஸ் போர்ட்ரேட்டை இந்த நிகழ்வில் வரைந்து ஃபேஸ் டயக்ராமில் எழுதுவோம். இந்த ரிலேட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர்ஸ் ஏ பி என்பதை பொறுத்துதான் இந்த ரொட்டேஷன் டைரக்ஷன் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் அமையும் as t increases. அதைத்தான் நாம் இங்கு விவரித்தோம். ஏனெனில் வெக்டர் b என்பது இவ்வாறாக இருந்தால் பியிலிருந்து ஏ செல்லும் பொழுது நமக்கு கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஸ்பைரல்ஸ் அவுட்வர்ட்ஸ். இங்கே பியிலிருந்து ஏ செல்லும் பொழுது இங்கே கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஸ்பைரல்ஸ் இன்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி ஆரிஜின் ஃபார் ஆல்ஃபா லெஸ் தேன் 0. அதுவே நாம் பியின் டைரக்ஷனை மாற்றிய பொழுது பியிலிருந்து ஏ செல்லும் டைரக்ஷனில் நாம் சென்றால் அப்பொழுது அது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஸ்பைரல்ஸ் அவுட்வர்ட்ஸ் ஃபார் ஆல்ஃபா கிரேட்டர் தேன் 0 அண்ட் அகெயின் இட் கோஸ் இன் தி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் ஸ்பைரல்ஸ் அண்ட் கோஸ் டுவர்ட்ஸ் தி ஆரிஜின் when ஆல்ஃபா லெஸ் தேன் 0. அதனால் ரிலேட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர்ஸ் ஏ அண்ட் பி என்பதை பொறுத்துதான் இந்த ரொட்டேஷன் டைரக்ஷன் ஆஃப் தி சொல்யூஷன் அமையும் as t increases என்பது இதிலிருந்து நமக்கு புரிகிறது. இத்துடன் இந்த டிஸ்கஷன் முடித்து கொள்ளலாம். அடுத்ததாக நடக்கும் நிகழ்வு ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸாக இருக்கும் பொழுது, அதாவது மேட்ரிக்ஸ் ஏ என்பதற்கு ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் இருந்தால் அவற்றின் தீர்வு எப்படி கண்டுபிடிக்க வேண்டும், அந்த தீர்வின் அமைப்பை கொண்டு ஃபேஸ் போர்ட்ரேட்ஸ் வரைந்தால் அந்த சிஸ்டம்
விவரிக்கும் அமைப்பின் இயக்கம் எவ்வாறாக இருக்கும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் dx by dt is equal to ax என்ற லீனியர் சிஸ்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டிருந்தால் அதன் பொது தீர்வை கண்டுபிடிக்க சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டால் அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் A இன் அமைப்பு டயகனலாக இருந்தால் லாம்டா என்பது இந்த மேட்ரிக்ஸ் A இன் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸாக இருந்தாலும் எவ்வாறு இந்த தீர்வின் அமைப்பு இருக்கும் என்பதை பார்க்கலாம். இந்த நிகழ்வைத்தான் நாம் இப்பொழுது விவரிக்க போகிறோம். மேலும் A மேட்ரிக்ஸின் ஐகன் வேல்யூஸ் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸாக இருந்து அது லாம்டாவாக இருந்தால் அது ஆஃப் டயகனல் எலிமெண்டாக ஏயில் இருந்தால் அப்பொழுது அதன் தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும்? அந்த தீர்வு ஃபேஸ் போர்ட்ரேட்டாக ஃபேஸ் பிளேனில் வரையும் பொழுது எவ்வாறு இந்த சிஸ்டம் விவரிக்கும் இயக்கத்தை நமக்கு கூறுகிறது என்பதை பற்றியும் பார்க்கலாம். கடைசியாக A மேட்ரிக்ஸ் ரியல் கான்ஸ்டன்ட்ஸ் என்பவற்றை உறுப்புகளாக கொண்டிருந்தால் மற்றும் இந்த மேட்ரிக்ஸ் A இன் ஐகன் வேல்யூஸ் ரிப்பீட்டடாக இருந்தால் அப்பொழுது அதன் தீர்வு எவ்வாறாக இருக்கும்? அதை கொண்டு எவ்வாறு dx by dt equal to ax என்ற சிஸ்டம் அதாவது அமைப்பின் இயக்கத்தை விவரிக்க முடியும் என்ற இந்த 3 நிகழ்வுகளையும் பற்றி நாம் இன்று இந்த வகுப்பில் புரிந்து கொள்ளலாம். இதை நாம் உதாரணம் மூலம் புரிந்து கொள்வது மிகவும் எளிது. எனவே நாம் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது x dash is equal to ax என்ற லீனியர் சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் A மேட்ரிக்ஸ் -1 0 0 -1 என்று இருக்கிறது. அது டயகனல் மேட்ரிக்ஸ். அதனால் இந்த லீனியர் சிஸ்டம் 2 ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளை கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றிற்கும் நிலையான மாறிலிகள் தான் கெழுக்களாக இருக்கின்றன. எனவே நாம் இதன் தீர்வின் அமைப்பை x is equal to e power lambda t v என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது இவ்வாறு தீர்வு எடுத்துக்கொண்டிருப்பதனால் இந்த சிஸ்டமின் தீர்வு கண்டுபிடிப்பது என்பது மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூ ப்ராப்ளமின் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸை கண்டுபிடிப்பதாக ரெடியூஸ் ஆகிறது. அதாவது மேட்ரிக்ஸ் A இன் ஐகன் வேல்யூ லாம்டாவையும் அதனுடன் தொடர்புடைய நான் ஜீரோ ஐகன் வெக்டர் Vயையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது A minus lambda I equal to 0 என்ற மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை நிறைவு செய்யுமாறு லாம்டா ஸ்கேலாரையும் அதனுடன் தொடர்புடைய நான் ஜீரோ வெக்டர் Vயையும் கண்டுபிடிக்க வேண்டும். அல்லது அதனுடன் தொடர்புடைய வெக்டர் Xஐயும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதலாம். அது டிட்டர்மினன்ட் ஆஃப் A minus lambda I equal to 0. அது நமக்கு -1 minus lambda the whole square equal to 0 என்பதாக கிடைக்கிறது. இதிலிருந்து lambda1 equal to lambda2 equal to -1 என்று ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கின்றன. இப்பொழுது பார்த்தால் இந்த ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் -1 என்பதுதான் இந்த A மேட்ரிக்ஸின் டயகனலில் இருக்கின்றன. அதனால் நாம் சொன்னோம் மேட்ரிக்ஸ் A இன் ஐகன் வேல்யூஸ் மேட்ரிக்ஸ் A இன் டயகனல் எலிமெண்ட்ஸாக இருந்தால் நடக்கின்ற இந்த நிகழ்வைத்தான் நாம் எடுத்துக்கொண்டு இதன் தீர்வு எப்படி இருக்கும்? அதனால் இந்த நிகழ்வில் இந்த லீனியர் சிஸ்டமின் தீர்வு எவ்வாறு இருக்கும்? அதன் அமைப்பு என்ன? இந்த லீனியர் சிஸ்டம் விவரிக்கும் அமைப்பின் இயக்கம் எவ்வாறு இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கலாம் என்று கூறினோம்.
அதனால் முதலில் λ1 -1 என்ற ஐகன் வேல்யூவை எடுத்துக்கொண்டு அதனுடன் தொடர்புடைய நான் ஜீரோ ஐகன் வெக்டரை கண்டுபிடிக்கலாம். அது A-λ1i = 0 என்ற மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும். இதில் λ1 என்பது -1. அது நமக்கு மேட்ரிக்ஸ் 0 0 0 0 மல்டிப்ளைட் பை v1 v2 = 0 0 என்பதாக கொடுக்கிறது. அதாவது v1 v2 என்ற இரண்டு உறுப்புகளும் ஆர்பிட்ரரியாக நாம் செலக்ட் செய்யலாம், தேர்வு செய்யலாம். அதனால் நாம் முதலில் v1 என்பதை 1 என்றும் v2 = 0 என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அது λ1 -1 என்ற முதல் ஐகன் வேல்யூவுடன் தொடர்புடைய ஐகன் வெக்டராக இருக்கிறது. அதே ஐகன் வேல்யூ -1 which is equal to λ2 என்பதுடன் தொடர்புடைய ஆனால் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஐகன் வெக்டர் என்பதை v1 = 0 v2 = 1 என்ற உறுப்புகளை கொண்ட வெக்டராக எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிகழ்வில் நம்மால் இரண்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஐகன் வெக்டர்ஸை தேர்வு செய்ய முடிகிறது. ஆல்தோ நமக்கு λ1 = λ2 = -1 என்று ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ கிடைத்த போதிலும். எனவே இதன் பொது தீர்வு x of t என்பது c1 x1 of t plus c2 x2 of t என்று வரும். அதில் x1 of t = e power minus λ1t into vector small v1 v2 அதனுடைய மதிப்புகள் 1 0 என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எனவே x1 of t = e power minus t into vector 1 0 என்பதாக வரும். அடுத்ததாக அதனுடைய அடுத்த தீர்வு x2 of t என்பது e power minus λ2t where λ2 is again -1. அதனால் e power minus t multiplied by அதனுடன் தொடர்புடைய ஐகன் வெக்டர், அதைத்தான் நாம் 0 1 என்ற உறுப்புகளை கொண்ட வெக்டராக கண்டுபிடித்திருக்கிறோம். எனவே x2 of t is equal to e power minus t into vector 0 1 என்பதாக கிடைக்கிறது. எனவே நாம் x1 of t x2 of t என்ற இரண்டு தீர்வுகளை கண்டுபிடித்து விட்டோம். இதில் 1 0 0 1 என்ற ஐகன் வெக்டர்ஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அதனால் x1 of t x2 of t என்ற இரண்டு தீர்வுகளும் நேரியல் சார்பற்ற தீர்வுகள். எனவே இதனுடைய பொது தீர்வை அவற்றின் நேரியல் கலவையாக இங்கே c1 x1 of t plus c2 x2 of t என்று எழுதினோம். இப்பொழுது x of t is equal to c1 into e power minus t into vector 1 0 plus c2 into e power minus t 0 vector 0 1 என்பதை சிம்பிளிஃபை செய்து எழுதினால் நமக்கு x of t equal to c1 e power minus t c2 e power minus t என்பதாக கிடைக்கிறது. அதனால் x1 of t என்பது c1 e power minus t, x2 of t என்பது c2 into e power minus t. எனவே x2 by x1 என்பது c2 by c1 equal to a constant என்பதாக கிடைக்கும். அந்த கான்ஸ்டன்ட்டை c என்று குறிப்பிட்டால் நமக்கு x2 is equal to cx1 என்று கிடைக்கிறது. அதாவது இது ஒரு நேர்கோடு x1 x2 பிளேனில் அது 0 0 என்ற ஆரிஜின் வழியாக செல்கிறது. மேலும் ஐகன் வேல்யூஸ் நெகட்டிவாக இருக்கிற காரணத்தினால் as t tends to infinity இந்த தீர்வுகள் ஆரிஜினை அணுகும். ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் λ1 = λ2 = -1 அவை ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ். அதனால் இந்த நிகழ்வில் நாம் 0 0 என்ற இந்த கிரிட்டிக்கல் பாயிண்டை ப்ராப்பர் நோடு அல்லது ஸ்டார் பாயிண்ட் என்று குறிப்பிடுவோம். ஏனெனில் இதனுடைய தீர்வு x1 of t ஐ வரைந்தால் அது இவ்வாறாக இருக்கும். ஏனெனில் x1 of t is c1 e power minus t into vector 1 0. அது இந்த x1 axis வழியாக வரும். அது towards the origin
செல்லும் as t tends to infinity. ஏனெனில் e பவர் மைனஸ் t என்ற ஃபேக்டர் இதில் இருக்கிறது. அதே போல் அடுத்த தீர்வு 0 1 என்று இருப்பதால் அது x2 ஆக்சிஸ் வழியாக ஆரிஜினை நோக்கி வரும் as t tends to infinity. அதனால் மற்ற எனி அதர் தீர்வு c1 c2 என்பதற்கு மதிப்பு எடுத்து கொண்டு வரைந்தால் அவை எல்லாமே டுவர்ட்ஸ் தி ஆரிஜின் இவ்வாறாக ஸ்டார் அமைப்பில் உள்ளதாக நமக்கு கிடைக்கும். எனவே இந்த 0 0 என்ற கிரிட்டிக்கல் பாயிண்டை ப்ராப்பர் நோட் அல்லது ஸ்டார் பாயிண்ட் என்று குறிப்பிடுகிறோம். அதனால் A மேட்ரிக்ஸில் டயக்னலில் ஐகன் வேல்யூஸ் இருந்தால் அந்த கிரிட்டிக்கல் பாயிண்டை நாம் ப்ராப்பர் நோட் என்று குறிப்பிடுவோம். அதனால் A is a diagonal matrix with repeated eigenvalues lambda which occur along the diagonal of A என்று வரும்பொழுது A matrix proportional to identity matrix which is a 2 cross 2 identity matrix. ஏனெனில் A is a 2 cross 2 matrix. அதனால் A is equal to lambda I என்பதாகும். A is proportional to the identity matrix என்பதாக கிடைக்கும். அதனால் அதனுடைய தீர்வின் அமைப்பு x of t equal to vector c1 c2 multiplied by e power lambda t என்பதாக இருக்கும். அதைத்தான் இப்பொழுது நாம் இந்த உதாரணத்தில் பார்த்தோம். பொதுவாக இந்த நிகழ்வில் x of t அதாவது தீர்வின் அமைப்பு c1 c2 vector multiplied by e power lambda t என்பதாக நமக்கு கிடைக்கும். இந்த c1 c2 மதிப்புகளை மாற்றி நாம் எல்லா தீர்வுகளையும் x1 x2 என்ற ஃபேஸ் பிளேனில் வரையலாம். நமக்கு தெரியும் இதிலிருந்து இந்த தீர்வுகளின் ட்ரெஜெக்டரிஸ் நேர்கோடுகளாக இருக்கின்றன. அவை எல்லாம் ஆரிஜின் வழியாக செல்லுகின்றன என்று. குறிப்பாக லாம்டா பாசிட்டிவாக இருக்கும் பொழுது இந்த நேர்கோடுகள் 0 0விலிருந்து ஆரம்பித்து 0 0வை விட்டு வெளியே செல்லும் நேர்கோடாக இருக்கிறது. ஏனெனில் e பவர் லாம்டா t என்பதில் லாம்டா பாசிட்டிவ், t அதிகரிக்க அதிகரிக்க e பவர் லாம்டா tயும் அதிகரிக்கிறது. எனவே அந்த தீர்வு 0 0வில் ஆரம்பித்து 0 0வை விட்டு வெளியே செல்லும் நேர்கோட்டில் செல்லுகிறது. அதுவே லாம்டா லெஸ் தேன் 0 என்று இருக்கும் பொழுது அது நேர்கோடு, அந்த நேர்கோடுகள் 0 0வை வந்து அணுகும். ஏனெனில் லாம்டா நெகட்டிவ், e பவர் மைனஸ் லாம்டா t என்பது t அதிகரிக்க அதிகரிக்க மதிப்பு குறைந்து கொண்டே வரும். அது 0வை அணுகும். அதனால் நேர்கோட்டின் வழியாக இந்த ஒரு புள்ளி அந்த பாதையில் நகர்ந்து கொண்டு வந்தால் அந்த புள்ளி 0 0வை வந்து அடையும் as t tends to infinity என்பதாக நமக்கு கிடைக்கிறது. இந்த நிகழ்வில் 0 0 என்ற கிரிட்டிக்கல் பாயிண்டை ப்ராப்பர் நோட் என்று கூறுவோம். அடுத்ததாக ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் ஏக்கு இருக்கிறது. ஆனால் அவை நான் டயகனல் எலிமெண்ட்ஸாக ஏயில் இருக்கின்றன என்ற நிகழ்வை எடுத்துக்கொண்டு அப்பொழுது அதன் தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும், ஃபேஸ் போர்ட்ரேட்ஸ் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம்.